என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. என் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ் சமூக உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த காணொலி எதற்காண்டி அப்படின்னா 2 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகா பக்கப்பட்டி ஊரை சார்ந்த சுப்பையா மகன் சின்னத்தம்பின்ற நபரையும், திருநெல்வேலி மாவட்டம் சொக்கட்டாந்தோப்பு சார்ந்த ஆறுமுகம் மயன் அலெக்ஸ் என்ற நபரையும் காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா காலை 4 மணி அளவில் வந்து கை செஞ்சுருக்காங்க. அவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல வச்சு. என்ன ரீசனுக்காண்டி என்னென்னு தெரியலை. இது வரைக்கும் அவங்கள வந்து கோர்ட்டுக்கு கொண்டாந்து ஆஜர்படுத்தலை அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே சுந்தராஜபுரம் அப்படின்ற அந்த ஊரில் படிக்கக்கூடிய மாணவிக்கு ஒரு டாக்டர் வந்து பாலியல் ரீதியாக தொந்தரவு வந்து கொடுத்து ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமாக இங்கே அந்த காவல்துறை வந்து வழக்கில் வந்து எடுக்காமல் அந்த பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்து அந்த டாக்டர் மேலே எஃப்ஐஆர் பதிவு செய்யாமல் இதை தட்டி கேட்க ஏன் அப்படி என் பிள்ளைகளுக்கு வந்து இப்படிலாம் பண்ண போனோம் அப்படின்னா அவங்க உறவின் மீது காவல்துறை எஃப்ஐஆர் போட்டு வந்து கைது பண்ணி வச்சுருக்காங்க. இது 24ஆம் தேதி நடந்த நிகழ்வு. இது 2 சம்மந்தமான காணொலி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம். முதலாக வந்து பார்த்திங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகா பக்கப்பட்டி ஊரை சார்ந்த சுப்பையா மகன் சின்னத்தம்பி என்ற நபரையும், திருநெல்வேலி மாவட்டம் சொக்கட்டாந்தோப்பு ஊரை சார்ந்த ஆறுமுகம் மகன் அலெக்ஸ் என்ற நபரை வந்து காவல்துறை, அதாவது தூத்துக்குடி எஸ்பி டீம் வந்து பார்த்திங்கன்னா காலை 4 மணி அளவில் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் வச்சு அவங்க வேலை பார்க்குற இடத்துல வந்து கைது வந்து செஞ்சுருக்காங்க. என்ன காரணத்துக்காண்டி கைது பண்ணியிருக்காங்கன்றது இது வரைக்கும் தகவல் வந்து தெரில. ஒருவேளை செப்டம்பர் 11 வந்து எதுவும் அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்ற அடிப்படையில் இதை கைது செஞ்சுருக்காங்கல்ல, வேறு எதுவும் விஷயமா என்னன்னு தெரியல. அதோட முழுமையான தகவல் வந்து வரல. நிறைய பேர் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் இதை அனுப்பிச்சுட்டானே, இந்த மாதிரி விஷயம் போதும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. நமக்கு எதுவும் தெரில தம்பி அப்படின்னாங்க. அப்புறம் இது சம்மந்தமாக வந்து ஒரு சில பேர்லாம் வந்து இது சம்மந்தமாக ஒரு காணொலி வந்து பதிவு செய்யுங்கண்ணே, ஏன்னா இவங்களை கூட்டி கொண்டு கை காலை உடைக்கிறதுக்கு வந்து முயற்சி செய்கிறாங்களா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா நம்ம சமூகம்னா மட்டும்தான் இந்த வேலையை வந்து செய்வாங்க, மற்ற சமூகம்னா இதை செய்ய மாட்டாங்க அந்த காவல்துறை அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் வந்து சொன்னாங்க. ஸோ அதாவது காவல்துறைக்கு நம்ம வந்து கண்டன பதிவு செய்கிறனாலையோ பதிவு செய்யாமல் இருக்கனாலையோ வந்து இவங்க வந்து கை காலை உடைக்கணும்னா உடைச்சிட்டே ஆவாங்க. ஏன்னா அந்த இப்போது அதாவது அரசு துறையில் நேர்மையான ஒரு அதிகாரி இருக்காங்க அப்படின்னா, காவல்துறை அதிகாரி இருக்காங்கன்னா, ரெண்டு சமூகத்துலேயும் ஒரு குற்றவாளி இருக்காங்கன்னா 2 பேத்துக்கும் ஒரே மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணணும். சரிங்களா? ஒரு தலைபட்சமாக செய்கிறதும் செய்யாதும் அவங்களோட மனநிலையை பொறுத்தா இருக்குது. ஸோ நம்ம சொல்கிறனால எதுவும் வந்து மாறப்போகிறது கிடையாது. ஸோ என்ன ரீசனுக்காண்டி அவங்கள வந்து கை செஞ்சுருக்கான்னு தெரியல. கண்டிப்பாக இது சம்மந்தமாக நிறையா பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க. அதோட முழுமைத்தன்மை தெரில. என்ன காரணத்துக்காண்டி அவங்க கைது செஞ்சாங்க வேணும்னா நான் அடுத்த காணொலியில் வேணால் நான் வந்து பதிவு செய்கிறேன். ஸோ இதை பற்றி முழுமையான தகவல் தெரில, என்ன ரீசனுக்காண்டி கைது பண்ணியிருக்கான்றதுன்னு தெரில. ஸோ நமக்கு கிடைச்ச தகவல் இது தான். நான் இந்த மாதிரி கைது செஞ்சுருக்காங்க அப்படின்னு நான் கோர்ட்டில் ஆஜர்படுத்திருந்தாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங்குள்ளே வந்து கண்டிப்பாக ஆஜர்படுத்துவான்னு நினைக்கிறோம். பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் என்னென்ன தகவல் வந்து சொல்கிறேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே சுந்தராஜபுரம் என்ற அந்த ஊரை சார்ந்த பள்ளி மாணவிகள், அதாவது 10th அந்த மாணவிகள்லாம் படிப்பாங்க போல இருக்குது. இவங்க பக்கத்து ஊரில் வந்து பார்த்திங்கன்னா சிலம்பாட்டம், அதாவது சிலம்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நடந்தே போயிட்டு அப்படியே வருவாங்க போல இருக்குது. வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இடையில் ஒரு டாக்டரோட ஒரு முந்திரி தோப்பு ஒன்று இருக்குதான். அந்த முந்திரி தோப்பில் இவங்க தான் நீங்கள் போகிறப்ப வாரப்போ வந்து நீங்கள் முந்திரியை வந்து களவாங்குறீங்க, நீங்கள் தான் இந்த வேலையை செய்கிறீங்க அப்படின்னா அந்த பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு வந்து அந்த டாக்டர் வந்து மிரட்டியிருக்காரு. அந்த வீட்டில் உள்ள பொம்பளையாலும் ஏதோ வரும்போது சத்தம் போட தான் சொல்லுது. அப்போ என்ன நினைக்குன்னா, இந்த விஷயம் என்றைக்கு நடந்திருக்குன்னா 24ஆம் தேதி நடந்திருக்கு. போன மாதம் 24ஆம் தேதி இந்த நிகழ்வு நடந்திருக்கு. 25ஆம் தேதி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நடக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த டாக்டர் மட்டும் அப்போ இருந்திருப்பாரு. முன்னப்பட போகும்போது வரும்போது இதே சத்தம் போடுறதாவே இருந்திருக்குது. அப்புறம் 24ஆம் தேதி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டாக்டர் வந்து அவர் கூட்டு வச்சிங்க, வாங்கடி நீங்கள் தானே இந்த வேலையை பார்த்துருப்பேன் அப்படின்னு மரியாதை குறைவாக பேசுனது மட்டும் இல்லாமல், அதில் ஒரு பொண்ணு கேட்டிருக்கு, நாங்கள் எதுவுமே பண்ணல டாக்டர், நீங்கள் சார் எங்களை வந்து சொல்கிறீங்க அப்படின்னு அந்த ஒரு பொண்ணு வந்து போல்டாக வந்து பேசியிருக்குது. அந்த பொண்ணை தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு அத்தனை பொண்ணுங்க முன்னாடி கண்ட இடத்துல கை வச்சுருக்காரு இந்த காட்டுமிராண்டி நாய். இந்த வேலையை வந்து செஞ்சுருக்காரு. இது சம்மந்தமாக இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு இந்த பொண்ணு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அழுதுகிட்டே உட்காந்துருக்கு. என்னதுன்னு கேட்டதுக்கு சொல்லவே மாட்டேன்றது. அதுக்கப்புறம் என்னடி நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த கில்லுனது வச்சது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த செவந்த இடம் மாதிரி தெரியவும் என்ன பண்ணியிருக்காங்க, அதில் ஆத்திரத்தில் அவங்களோட உறவினர் என்ன பண்ணுறாப்புல நேராக வீட்டுக்கு போகிறாப்புல. வீட்டுக்கு போனோடனே வந்து பார்த்தோன்னா டாக்டர் இல்லை. அவர் ஆத்திரத்தில் எனக்கு கூடிய காரை கண்ணாடியை உடச்சிட்றாப்புல. உடச்சோடனே என்ன ஆகுது அப்படின்னா அது ஒரு பிரச்சனையாக மாறிடுது. அதுக்கப்புறம் கேட்டு வரும்போது அந்த
குடும்பத்தார்கிட்ட வந்து தரக்குறைவாக வந்து அந்த டாக்டரோட மனைவியாக அவங்க உறவினரோ யாரோ தரக்குறைவாக ஒரு சில வார்த்தையெல்லாம் பேசுகிறாங்களா. அதை நான் இதோட எண்டில் வந்து அதோட ஆடியோ வந்து பதிவு செய்கிறேன், கேளுங்க. அதற்கு முன்னாடி அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணும் அந்த மாணவியும் அந்த குடும்பத்தாரும் பேசக்கூடிய ஒரு சில விஷயங்களை கேட்கலாம். ஊர் வந்து சுந்தரராஜபுரம். என் பேர் பிரியதர்ஷினி. எங்கள் அம்மா நான் 7th ஸ்டாண்டர்ட் ஊராட்சி வந்து நடுநிலை பள்ளியில் படிக்கிறேன். ஆண்டிவட்டி தொகுதி, தேனி மாவட்டம். நாங்கள் நடந்து விளையாட போகிறதில்ல எங்களை ஒரு பாட்டி முந்திரி தொப்பில் வேலை செஞ்ச பாட்டி எங்களை அசிங்கமாக திட்டினாங்க. அதை எதையுமே கண்டுக்கிறாமல் நாங்கள் நடந்து போயிட்டோம். போகிற வழியில் அந்த பாட்டி ரொம்பக்கும் திட்டினாங்க. பாட்டி நாங்கள் முந்திரி பழத்தை கொடுங்கல அப்படின்னு சொல்லப்போ அவங்க ரொம்பக்கும் திட்டினாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் அதை எதையுமே கண்டுக்கிறாமல் நடந்து போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் டாக்டர் வந்து நீங்கள் தானே போடுங்கன்னு சொல்லி என்னை பேட் டச் பண்ணாங்க. பேட் டச் பண்ணப்போ நாங்கள் பிடுங்கலன்னு சொன்னதுக்கு அவர் இங்கே அசிங்கமாக திட்டினாரு. நீ நல்லா நடிக்கிற, நீ இது பண்ணுற, ஹீரோயின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நீ போகிற காலத்தில் ஒன்று வெட்டி போட்டுறாங்கன்னு சொன்னார். ஆண்டிவட்டி வட்டம் சுந்தரராஜா கிராமத்தில் நாங்கள் இருக்கோம். இது என் தங்கச்சி, இது எங்கள் ராட்சியோட பொண்ணு. சிதர்வட்டி விளையாட்டில் மைதானத்துலேருந்து விளையாண்டு வரும்போது அது பக்கத்தில் ஊர் நுழையிற இடத்துல ஒரு அரசு மருத்துவர் ராசிங்கிற பேர். அவர் தோட்டத்தில் முந்திரி பழம் பிடிங்கி தின்னதை சொல்லி என் பிள்ளைய பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்துருக்காரு. அதுக்கு நாங்கள் தட்டி கேட்ட உடனே சண்டை முடிச்சு என் தம்பியும் தட்டி கேட்ட போய் சண்டை பிடிச்சிட்டாங்க. சண்டை பிடிக்கும். அதை போய் நாங்கள் ராஜதானி காவல் நிலையத்தில் சொன்னோம். அவங்க எடுக்கலை. ஆண்டிவட்டி காவல் நிலையத்தையும் சொன்னோம், அவங்க எடுக்கலை. அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, எஸ்பி ஆஃபீஸ் போக சொன்னாங்க. எஸ்பி ஆஃபீஸ்லேயும் வந்து மனு கொடுத்துருக்கோம், இப்படி கலெக்டர் ஆஃபீஸில் வந்து மனு கொடுத்துருக்கோம். ஆனால் தட்டி கேட்ட என் தம்பியை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் பாலியல் ரீதியாக வந்து பிரச்சனை கொடுத்தா மருத்துவரை இன்னும் அவரை அரெஸ்ட் பண்ணலை. இன்னையோட 5 நாள் கணக்கு, இன்னொரு 4 நாள் என்ன கணக்காச்சு. இன்ன வரைக்கும் அது மேலே ஆக்ஷன் எடுக்கல. நாங்கள் வந்து 4-5 நாள் எங்கெங்கே அடையணுமோ அங்கே அலைஞ்சிட்டு இருக்கோம். இது வந்து அதுக்கு வந்து நீங்கள் மாவட்ட நிர்வாகமோ எல்லாத்தையும் இருக்குது புகார் எடுத்து நடத்தணும். இப்போ வந்து கேட்டிருப்பீங்க, பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து என்னென்னா அந்த பள்ளி சிறுமிகள்கிட்ட இந்த மாதிரி காட்டு மிராண்டித்தனமாக அந்த அரிப்புக்கு அவனோட பொண்டாட்டிக்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்த ஒரு பச்சை பிள்ளைகிட்ட ஒரு விசாரிக்கின்ற பேரில் கண்ட இடத்துல கை வைக்கிறானா. அப்போ பெத்த பிள்ளையாக இருந்தாலும் அந்த வேலையை வந்து இந்த டாக்டர் செய்வானா. அந்த டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து ஆசி தம்பின்னு சொல்கிறாங்க. அந்த டாக்டரோட பேர் வந்து இப்போ அந்த டாக்டர் வந்து தலைமறைவு அப்படிங்கிறாங்க. இதை கேட்க போனால் அந்த பையன் வந்து ஏதோ கண்ணாடி உடச்சிட்டானோன்னா நீ வந்து கொலை முயற்சி செய்ய போயிருக்க அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட நபர்களை தூக்கி ரிமாண்ட் பண்ணிட்டாங்களாம் காவல்துறை. இது சம்மந்தமாக அந்த குடும்பத்தார்கள் வந்து பல முறை போய் ஸ்டேஷனில் பேசணும் வச்சாலும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அலட்சியப்படுத்தி இவரை போய்ப்பார், அவரை போய்ப்பார், எஸ்பியை பாரு, டிஎஸ்பியை பாரு, கலெக்டரை பாரு அப்படின்னு அலட்சியப்படுத்திக்கிட்டே இருக்காங்களா. அவங்க மன உளைச்சலாகி போய் இது வரைக்கும் இது சம்மந்தமாக எந்த நடவடிக்கையுமே காவல்துறை எடுக்கலை அப்படின்ற குற்றச்சாட்டை வந்து அந்த உறவினர் வந்து சொல்கிறாங்க. இதோட முழுத்தன்மை என்ன அப்படின்றது குடிவரவிலே அந்த மக்கள்கிட்ட அந்த பாதிக்கப்பட்ட அந்த மாணவிகள்கிட்ட கேட்டு கூடிய சீக்கிரம் வந்து நான் அதை வந்து வெளியிடுறேன் நம்ம மூவேந்தர் மீடியாவில். அதுபோது இந்த நிகழ்வு என்றைக்கு நடந்திருக்கு அப்படின்னா போன மாதம் 24ஆம் தேதி வந்து இந்த நிகழ்வு நடந்திருக்குது. இந்த நிகழ்வு வந்து 25ஆம் தேதி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. 25ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்து இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியப்படுத்துகிறாங்களாம் இந்த காவல்துறை. இது உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செயலாக இருக்குது. ஸோ காவல்துறை வந்து சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அதை விட்டு ஒரு டாக்டர்னோன்னா அவர் இந்த அளவுக்கு பேசியிருக்கா வச்சுருக்காரு. சக மாணவிகள் அவங்க கூட போனால் மாணவிகள் சொல்லுதான். ஏன்னா இந்த ஒரு பெண்ணு வந்து நாங்கள் எதுவுமே பண்ணல சார், வைக்கல சார், ஏன் சார் நீங்கள் வந்து எங்களுக்கு சின்ன பிள்ளைங்க தானே அப்படின்னு கேட்கல சார், வைக்கல சார் அப்படின்னு கேட்டோன்னா அந்த பிள்ளை மட்டும் தனிப்பட்டவர் அத்தனை மாணவிகள் முன்னாடி பாலியல் ரீதியான ஒரு தொந்தரவு வந்து பண்ணியிருந்திருக்காரு. இதை வந்து கேட்க போன குடும்பத்தாரே வந்து பேசியிருக்காராம். ஸோ அது சம்மந்தமாக நான் ஆடியோ இதில் வந்து பதிவு செய்கிறேன், பாருங்கள். தம்பி, இந்த தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி இந்த சுந்தரராஜபுரத்தில் நம்ம சிறுமிக்கு ஏதோ பாலியல் ரீதியாக ஒரு டாக்டர் தொந்தரவு தான் சொன்னாங்கல்ல? ஆமாங்கண்ணே. ஆமாம், அந்த டாக்டர் பேர் என்ன? டாக்டர் பேர் வந்து ஆசை தம்பி. ஆ, டாக்டர் பேர் வந்து ஆசை தம்பி. ஆசி தம்பியா? ஆமா ஆமா. ஆ, தம்பி. இது எதனால் அவர் அந்த பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்தாரு? என்ன ரீசனு? என்ன ரீசன்னா, சுந்தரராஜபுரத்தில் இருந்த பிள்ளைங்க வந்து அடுத்த ஊருக்கு பக்கம் கணேச நடுநிலைப்பள்ளி ஸ்கூல்ல வந்து சிலம்ப கிளாஸுக்காக அவங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷமா போய்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க முந்திரி தோட்டத்துல வந்து முந்திரி காய்க்கல. அவங்க விஷயம் என்ன சொல்லி வர்றாங்கன்னா, அவங்க வந்து சிலம்ப கிளாஸ் விளையாட போகும்போது நீங்க முந்திரி காயை கொடுங்க திண்டைங்கன்ற ஒரே காரணத்தினால நான் அந்த 10 பிள்ளைங்க வந்த பிள்ளைங்களை வந்து அந்த தோட்டத்துல அவங்க சொந்தக்காரங்க வந்து வேலை வைக்கிற சொந்தக்காரங்க வந்து
நீங்க மிந்திரிக்காயை புடுங்கினீங்கன்னு சொல்லி வார்த்தையில வந்து தேவடியா அவசியன்ற வார்த்தையில வந்து இந்த பிள்ளைங்களை வந்து திட்டிருக்காங்க. திட்டும் போது இந்த பிள்ளைங்க என்ன சொல்லிருக்காங்க, பாட்டி நாங்க திருடல, நாங்க வந்து சிலம்பங்கத்துக்காக போய்கிட்டு இருக்கோம், வேற யாரும் தெரிஞ்சுப்பாங்க, நீங்க தெரியாம பேசாதீங்கன்னு சொல்லி அந்த வார்த்தையில சொல்லியிருக்குங்க. சொல்ல இல்லடி நீங்க தானே திருடுனீங்கன்னு சொல்ற ஒரே வார்த்தையில அந்த பிள்ளைகளை திருப்பி வந்துகிட்டே இருந்திருக்காங்க. வந்ததுனால இல்ல அவங்க சொல்றதே கேட்காதனால இந்த பிள்ளைங்க இது நம்ம இருந்தா பிரச்சனை மாதிரி கூட வரும்னு சொல்லிட்டு பிரச்சனை அவங்க பேசுறதே காலையே வாங்கன்னு திருப்பி கிளம்பிருக்காங்க. நம்ம சித்தார்குடியை சேர்ந்த ஊருக்கு வந்து சிலம்பம் திருப்பி கிளம்பிட்டாங்க. அங்க டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி கிளம்பும் போதே அந்த தோட்டத்தை சேர்ந்த டாக்டர் ஆட்சி தெரிஞ்சு வந்து இந்த பிள்ளைங்களை வந்து நெல்லுங்கடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு எங்கடி போய் வரீங்க அப்படியிருக்கோம், நாங்க சிலம்பராசி போறோம் அப்படின்னு சொன்னதுக்கு இல்ல நீங்க முந்திரிக்காய் போடுங்க திண்டீங்களாம்ல அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைங்க கேட்டிருக்காங்க. சார் இல்ல நாங்க கொடுங்கல அப்படின்னு சொல்லி அந்த 10 பிள்ளைங்களும் ஒரே மாதிரி சொல்லியிருக்குங்க. சொல்ல போக என்ன பண்றாங்க, அந்த இன்னும் குறிப்பா அந்த ஒரே ஒரு பிள்ளைய மட்டும் குடிச்சு அந்த பிள்ளைய மட்டும் நீ தாண்டி பண்ணுன சொல்லி அந்த பிள்ளை பாதியில் இருக்கான பிள்ளைகள் கொடுத்துருக்காங்க. அந்த பிள்ளை முதுகு பிடிச்சி அமைக்கி மார்பை பிடிச்சி அமைக்கிருக்காப்புல, இடுப்புல கை வச்சு அந்த மாதிரி எல்லாம் அந்த பிள்ளைக்கு உணர்ச்சி வருஷத்தை தூண்டிருக்காப்புல. அந்த பிள்ளை வந்து அந்த பிள்ளைக்கு வந்து அப்பா கிடையாது, அம்மா மட்டும் தான் இருக்கு. அவங்க அம்மா கூட ரொம்ப கூலி தொழில் பார்த்து தான் வேலை செய்யறாங்க. போது இந்த பாலியல் ரீதியான தொல்லை கொடுத்தவங்கள வந்து ஈவினிங் வந்து அந்த பிள்ளைய பிரச்சனை வந்து வீட்டுல அழுது போய் வீட்டுல உட்காந்துருக்கு. வீட்டுக்கு போகவும் அவங்க அம்மா வந்து 6 மணியா போல ஈவினிங் வேலை விட்டு போனவங்க, களவெட்ட போயிட்டு போனவங்க போனவங்களும் பிள்ளை அழுதுட்டு இருந்துருக்கு. என்னப்பா பிள்ளை அழுதுட்டு இருக்குன்னு சொல்லி என்ன ஏப்பா என்னப்பான்னு கேட்கவும் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லி அந்த அதிகத்தை வந்து அந்த பிள்ளை எதையுமே சொல்ல விரும்பல. அப்ப மீண்டும் அந்த பிள்ளை வற்புறுத்தி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்லி இருந்திருக்கு. சொன்னதப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி டாக்டர் இந்த மாதிரி பண்ணிட்டாருமா அப்படின்னு சொல்லவும் அப்ப அந்த பிள்ளையோட கூட போனவங்க பிள்ளைங்க கூட அவங்க அம்மாவை விசாரிக்க இந்த பிள்ளைங்க போறாங்க டாக்டர் ஒரே மாதிரி சொல்லிருச்சுங்க. நடந்தது அப்படியே சொல்லிருச்சுங்க. எல்லா பிள்ளைங்களும் அந்த 9 பிள்ளைய 10 பிள்ளை போயிருக்காங்க. அந்த 9 பிள்ளையுமே சொல்லிருச்சுங்க. அப்ப சொல்லும் போது அந்த பிள்ளை முன்னாடிதான் இந்த டாக்டர் வந்து இந்த பிலிம் சேவை செஞ்சிருக்கான். எல்லாமே இந்த 10 பிள்ளைங்களுக்கு முன்னாடியே தான் அந்த பண்ணிருக்கான். அந்த பிள்ளை எல்லாருமே சொல்லுதுங்க. எல்லாமே சொல்றாங்க. இந்த வார்த்தையில வந்து எல்லாமே சொல்றாங்க. நடந்தது இதுதான் உண்மை என்று நான் கூட பொய் சொல்றீங்களான்னு நான் கேட்டேன். நடந்ததை சொல்லப்போ பொய் சொல்ல கூட உண்மை சொல்லுவோம் நான் கேட்டேன். சரிக்கும் போது இதேதான் நடந்தது சித்தப்பா அப்படின்னு என்கிட்ட அப்படியே சொல்றாங்க. அந்த சொல்லும் போதே எனக்கு கண்ணீர் விடுது. அப்படின்ற போது நம்ம வந்து தவறானதை யோசிக்க முடியாத அப்படின்றவோ நான் கேட்கிறேன். அப்புறம் சொல்லிருச்சுங்க. அந்த பிள்ளைங்க நடந்த பிள்ளைங்க அவங்க அம்மா பேரண்ட்ஸ் கேட்டுட்டு அந்த ஆசி தம்பியோட டாக்டர் வீட்டுக்கு போறாங்க. அந்த பிள்ளையோட அம்மாவும் பாட்டியும் போறாங்க. பாதிக்கப்பட்ட பிள்ளையோட அம்மாவும் பாட்டியாகும். பாட்டியும் போனதுக்கு அப்புறம் கேட்டதுக்கு அவங்க பொண்டாட்டி சொல்லிருக்கு, அந்த ஆசி தம்பியோட வீட்டுக்கார நம்ம மனைவி சொல்லியிருக்கு, உன் பிள்ளை என்ன பெரிய அலையா அலைய நீங்க இப்ப இந்த மாதிரி பண்ணிட்டு சொல்லி நீ கேட்டு வந்திருக்க, நீங்க உங்க குடும்பம் என்ன பெரிய ஒழுக்கமான குடும்பமா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தவறாத வார்த்தையில பேசிருக்காங்க. நீங்க தேவை ஒழுக்கமா இருக்குதாவா பிரச்சனைகளை ஒழுக்கமா இருக்குதான்னு கேட்டு வந்திருக்காங்க. இந்த வார்த்தையில கேட்கும் போது அக்கா நீங்க பிரச்சனை போடுற மாதிரி பேசுறீங்க, என் பிள்ளை பாதிக்கப்பட்டிருக்கு அதனால கேட்கத்தான் வந்திருக்கேன், பிரச்சனை பண்ணணும்னு நாங்க வேற ரீதியா போயிருந்திருப்போம். என்ன கேட்க வரும்போது நீங்க பேசுவோம் அந்த பிள்ளைய இப்படிலாம் பேசான்னு சொல்லும் போது அந்த பிள்ளைய கையை பிடிச்சி இழுத்துருக்காங்க. அவங்க அம்மா முடிவை பிடிச்சி இழுத்து அடிச்சிருக்காங்க. அடுத்து அவங்க அம்மா அந்த பிள்ளையோட அம்மா பாட்டி கையில வந்து காயமா இருக்கு. என்னக்கா இப்ப நடந்திருக்கு அவங்கள கேக்குது இந்த மாதிரி பண்றாங்க. இவங்க டாக்டர்ன்றதுனால இவங்க பணம் வச்சிருந்தாப்புல அந்த ரீதியை நான் பண்ணிக்கிறவங்களாம் நான் ஏன்ட்ட இந்த மாதிரி தகவலை கொடுக்குறாங்க. அதை கேட்ட அந்த பிள்ளையோட மாமா தாய் மாமா வளர்த்தவரு இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொன்னோடனே வீட்டுக்கு தேடி என்ன அந்த கேட்க போறது விஷயத்துல ரொம்ப கட்டையை எடுத்துட்டு போயிருந்தேன் கையில. போகும்போது ஆள் அங்க இல்லைன்றவும் காரு கண்டையே உடச்சுட்டாரு. கொடுத்துட்டாருன்ற ரீதியில அவங்க வந்து இப்ப அவங்க பெருசு எடுத்துக்கலன்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட்டுக்கு வர்றாங்க. இல்ல 7 மணிக்கு வந்திருக்காங்க. 9 மணி வரைக்கும் ராஜதானி ஸ்டேஷன்ல பஞ்சாயத்து ஸ்டேஷன்ல வந்து என்ன எதுவுமே கேட்கல. கேஸ் கொடுக்க போகும்போது என்ன சொல்லிருக்காரு, சிஐடியும் யாரும் பிசி யாரும் இருந்திருக்காங்க. சிஐடி காரணம் சொல்லியிருக்காரு, டிஎஸ்பி அங்கதான் இருக்காரு, ராஜதானி ஸ்டேஷன்ல தான் இருக்காரு, அங்கேயே வச்சுக்கிட்டு டிஎஸ்பி தாண்டி வச்சு போங்க அவரு கேஸ் எடுத்துக்கிடுவாருன்னு சொல்லி சிஐடி அனுப்பிடுறாரு. அப்ப இவங்க நான் சொல்றேன் என்கிட்ட வந்து இந்த மாதிரி இருக்காங்க அங்க வர சொல்றாங்கன்னு சொல்லவும் நான் ஆண்டி வீட்டுல இருக்கேன் நீங்க வாங்கன்னு சொல்லவும் நான் வந்து கூப்பிட்டு நான் டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு நான் நேரடியா போறேன். நேரடியா போகும்போது ஒரு எஸ்ஐ இருக்காரு, மத்தியில தான் இருக்காரு. இந்த மாதிரி இந்த மாதிரி நடந்துன்னு சொல்லி பிள்ளைகளை சொல்ல பிள்ளைங்களை சொல்லும் போது இந்த டைத்துக்கு நீங்க வரக்கூடாது,
அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. இந்த டேட்டுக்கு வரல, நடந்ததை நாங்க சொல்றோம் சொல்லி அவங்களோட பேரண்ட்ஸ் சொல்றாங்க. நடந்ததை சொல்ற ஒரு வார்த்தை கேளுங்க சார், பாதிக்கப்பட்டு வந்திருக்கோம், அதனால கேளுங்க. கேட்காம ஏதாவது இருந்தா நீங்க காலையில இங்க போனா இங்கே ஆண்டிட்டு வாங்குறாங்க, இங்க போனா காலையில அங்க போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்றாங்க. அப்ப நாங்க எங்க சார் போறதுன்னு தெரியாம எங்கிட்ட வந்து நான் என்ன பண்ணேன், ஒரே ஒரு இங்க 2 ஸ்டேஷனுமே நம்மளுக்கு நியாயம் இல்லைன்ற வந்து நாங்க எஸ்பிஎஃப்க்கு போயிட்டோம். என்னோட கட்சியோட பொறுப்பாளர் இந்த மாதிரி நடந்துட்டு சொன்னதுனால நான் உறுப்பினர் இருக்கும்போது நாங்க கூட்டு போறேன், போய் எஸ்பிஎஃப் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது என்ன சொல்றாரு, அங்க இருந்த ஹியூமன் ரைட்ஸ் வந்து போன் போட்டு இங்க கொடுக்குறாரு. இந்த சம்பவம் என்னைக்கு நடந்தது? நடந்தது 24ஆம் தேதி நடந்தது. நாங்க போய் பெற்றது 4ஆம் தேதி, 24ஆம் தேதி ஈவினிங் 7 மணி இருக்காங்க, அவங்க எடுத்துக்கல. அதனால நாங்க 25ஆம் தேதி காலையில மார்னிங் போன உடனே ஏடிஎஸ் பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். இந்த மாதிரி அவங்க மகளிர் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்கு அனுப்புறாங்க, அங்க போங்க அனுப்பிச்சு விட்டோம். இங்க வந்து நாங்க கட்சிக்காரங்க கூட நாங்க பொறுப்புல எல்லாரும் வந்து கேட்கிறோம், இங்க எங்களுக்கு வந்து கேஸ் கொடுத்தது வரல அப்படின்றாங்க. வரலன்றதுனால அந்த பிள்ளைகிட்ட எஸ்ஐஎம்மா விசாரிக்குது. இந்த பிள்ளை நடந்ததை சொல்லிருச்சு. சொன்னதுக்கு அப்புறம் எஸ்ஐஎம்மா என்ன கேக்குறாங்கன்னா, இது யாரு சொல்லி கொடுத்தாங்களா இல்ல நீ பொய் சொல்றியா அப்படின்னு அந்த பிள்ளை மிரட்டிருக்காங்க. இங்க நடந்த எஸ்ஐ சொல்றாங்க. கேட்கும் போது இல்லங்க மேடம், நான் நடந்தது இதுதான், நான் எதுக்கு போய் சொல்லணும், நான் பாதிக்கப்பட்டதுனால நான் சொல்றேன். சொன்ன உடனே காலையில வக்கீல் கூட்டு கேட்கும் போது நீங்க காலையில வாங்க 9 மணிக்கு வாங்கன்னு சொல்லவும் நாங்க எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டு காலையில அவங்க வந்து இங்க ஆண்டி வீட்டுல அந்த பிள்ளைங்க ஊருக்கே போகல. ஊர்ல வந்து அசிங்கமா பேசுறாங்க, உன் பிள்ளை நீ தப்பு செஞ்சதுனால உன் பிள்ளை தான் தப்பா பேசுறாங்கன்னு சொல்லி தப்பா நடந்துகிட்டாங்க, எல்லாம் நடந்துகிட்டாங்க, அந்த பிள்ளை அசிங்கப்பட்டு கிடக்கு, ஊருக்கே போகல, ஊருக்கு அசிங்கமா பேசுறாங்க. அப்ப பேசுனதுனால இங்க சொந்தக்காரங்க ஆண்டி வீட்டுல அவங்க அக்கா வீட்டுல இருக்காங்க. அக்கா வீட்டுல இருக்கும்போது இங்க வாக்கம் வந்து நம்மளுக்கு மகளிர் ஸ்டேஷன்ல விசாரிக்க கூப்பிடுறாங்கன்னு சொல்லி அவங்க மாமா ஆட்டோல போய் ஏத்த போறாங்க. ஏத்திட்டு வந்த உடனே இடையிலே வந்து இன்னொரு போலீஸ் வந்து மறைக்கிறாங்க. மறைச்சு அந்த மாதிரி ஒரு சட்டை ஒரு மனித ரீதியாவே அவர் பயன்படுத்தல. அவர் வந்து சட்டை புடிச்சு இழுத்து சட்டையை புடிச்சு வாங்கி நிக்கிறாரு. அவர் வந்து ஒரு கட்சியோட நிர்வாக பொறுப்புல இருக்காரு. அவர் மேல கையறங்கி சார் சொன்னோன்னா எடுக்க முடியாது, எனக்கு அரசு வாரண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சார் அரசு வாரண்ட் அப்ப காமிங்க, அரசு வாரண்ட் காமிச்சதுக்கு அப்புறம் நீங்க அரசு பண்றீங்கன்னா நானே கூப்பிட்டு வந்து உங்க ராஜதானி ஸ்டேஷன்ல உங்க கச்சேரியில விட்டுறலாம் அப்படின்னு சொல்றோம். அவரு விடவே இல்லை. மாவட்டம் வந்து கேக்குறாரு, மாவட்ட கேக்குறாரு, அப்படிலாம் நீங்க யாரு அப்படின்ட்டு எங்களை கேக்குறாரு. மாவட்ட செயலாளர் இருக்கும் தமிழ் ஆட்சி காலத்துல வந்து இருக்கும்போது நீங்க யாரு அப்படின்னு எங்களை மாவட்ட செயலாளரை கேக்குறாரு. நீங்க யார வேணா இருந்துட்டு போங்க, ஏன் என்னை கையெழு சொல்லி சட்டை அவர் 2 சட்டை நெஞ்சு சட்டை இறுக்கி பிடிச்சி எடுக்கவே இல்லை அந்த இசை. எங்களுக்கு ஒரு கட்சி நிர்வாகத்துல இருக்கிறதால நான் கேட்பமா கேட்க முடியாதா? கேட்கிறோம். நாங்களே வந்து உங்களுக்கு தப்பான அரசு நீங்க வச்சு சொல்றீங்க, ரிமாண்ட் பண்றதுக்கான காரணம் என்ன? அப்போ பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு நீங்க எதுவுமே நீங்க நடவடிக்கை எடுக்கல. இந்த பையன் காரை உடைச்சான்னு மட்டும் வளர்த்த வந்து சட்டப்பூர்வமா அவன் ஒரு கோபத்தில் பண்ணத்தானே செய்வான். அப்ப செஞ்சவனும் நாங்க வந்து இந்த மாதிரி பண்றோம் வரவே மாட்டேன்ட்டாங்களே. நாங்க கூப்பிட்டு மறியல் பண்றோம், நாங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவரை இழுத்து நடுவுல உட்கார வச்சு முண்டிகள் போட்டு காலில் போட்டு அமுக்கி உட்காராரு. இது வரைக்கும் ஸ்டெப் அவங்க எதுவுமே இல்ல, இந்த பையனை மட்டும் கைது பண்ணிருக்காங்க அப்படித்தானே? இந்த பையனை மட்டும் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. ரிமாண்ட் பண்ணும்போது அவங்க அந்த டாக்டரோட சொந்தக்காரங்க என்ன பேசி வராங்கன்னா, எங்ககிட்ட நீங்க ராஜியா போவோம் அப்படின்னு சொல்லி கேட்டு வராங்க. அப்ப கேட்டு வரும்போது நாங்க சொல்றோம், எங்களை வந்து தப்பு நாங்க பண்ணல, வந்து காரை உடைச்சோம், நாங்க கொலை முடிச்சு விட்டோம்னு சொல்லி இவங்க கேஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி சொல்லி கேஸ் கொடுத்துருக்காங்க. நாங்க வந்து கேட்கறோம், இந்த மாதிரி கேஸ் ஆயிடுச்சு, ரிமாண்ட் பண்ண போறேன்னு 6 மணிக்கு சொல்லிட்டாங்க. 6 மணிக்கு ரிமாண்ட் பண்ணிக்கங்க. என் பிள்ளை பாதிக்கப்பட்டு இப்ப அசிங்கப்பட்டு அந்த இடத்துல நிக்கிறாங்க. அவங்க படிப்பு போச்சு, எல்லாமே போய் இப்போ ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. அதனால இப்ப அவங்க அந்த தப்பு செஞ்சவங்க நீங்க ரிமாண்ட் பண்ணலைன்னா அதுக்கான நடவடிக்கை நாங்க எப்படி எடுக்க முடியுமோ எடுத்துக்கிறோம் நாங்க சொல்லிட்டு நாங்க பேசாம இங்க மகளிர் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்கு வந்துட்டோம். விசாரணைக்கு வந்ததுக்கப்புறமா அந்த பையனை 6 மணிக்கு ரிமாண்ட் பண்ணணும்னு சொன்னவங்க 6 மணிக்கு ரிமாண்ட் பண்ணி கஸ்டடி கொண்டு போகாம 10:30 கோர்ட்டுக்கு 10 மணிக்கு கொண்டு வந்து 10:30 ரிமாண்ட் பண்ணி பைக்ல ஏற்றிட்டு போறாங்க. எங்க பாதிக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கும் அவங்க வீட்டு குடும்பத்துக்கு ஒரு எதுவுமே ஒரு இதே கிடையாது. அவங்களுக்கு அவங்க வந்து பாதிக்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்டே இருக்காங்க. டாக்டர் வந்து அவர் வேலையை அவங்க வந்து தலைமறைவா இப்ப இருக்காங்க. அவங்க தப்பு நடந்த உடனே
தலைமறைவு ஆகணும் எப்பங்க நம்மளோட அந்த நம்ம கட்சி பொறுப்புல இருக்கிற ரிமாண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நைட்டா போலீஸ்காரங்களை தகவல் கொடுத்து அவங்கள தலைமறைவு கொடுக்குறாங்க. அது வரைக்கும் பிரச்சனை நடந்து நிக்கிறது 4 நாளாகவும் அவங்க பாதுகாப்புக்கு 4 போலீஸ் போட்டிருக்காங்க. நாங்க பாத்துக்கோம் அந்த டாக்டர் வீட்டுக்கு டாக்டர் வீட்டுக்கு 4 போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்க. இங்க ரிமாண்ட் பண்ண இங்க இருந்து எஸ்ஐ எங்களுக்கு 10:30க்கு அவங்க 10 மணிக்கு 10:15 கூட்டு போறாங்க. ஒரு ரிமாண்ட் பண்ண கூட்டு போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு வக்கீல் வந்து 2 வக்கீல் போராடி அந்த எஃப்ஐஆர் காப்பி எங்களுக்கு 10:15 எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப அந்த இடத்துலயும் கூட அந்த எதிர்பார்க்கையோட டீம் அங்க நிக்குது. அப்ப அவங்களுடைய பேச்சுவார்த்தை தான் அங்க ஸ்டேஷன்ல நடந்துகிட்டு இருக்கு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நீதியே கிடையாது. சரி பிரதர். சரி, இப்போ அது என்ன நம்ம அந்த மீடியாவில் கொண்டு போவோம். கொண்டு போயிட்டு நம்ம நேரில் வரேன். நேரில் வந்துட்டு அதை என்னன்னு பார்ப்போம். சரிங்க ப்ரோ. ம் சரிங்க சரிங்க.